ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு செம்மையான இந்த அடிக்கிற மழைக்கு சூப்பரான பீஸா தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீஸா தோசை. ஓகே, அதுக்கு நல்ல தண்ணியாக மாவை கரைச்சிக்கோங்க. அஹ், எவ்வளோ தின்னா தோசை ஊற்ற முடியுதோ அந்த அந்த அளவுக்கு தின்னா ஊற்றிக்கோங்க. பிகாஸ் இதை வந்து நம்ம பெரட்டி போட மாட்டோம், ஒரே சைடு தான் வேகும். அதனால ஓகே, நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்தோடனே மீன்வெயில் நம்ம என்ன வந்து முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. உப்பு அப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு நான் முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிறேன். அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சைடு இருக்கு இல்லையா, தோசையோட கார்னர்ஸ்லாம் அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மேஜிக் மசாலா மேகியோடது இருக்குது இல்லையா, அதை டேஸ்ட் மேக்கர் அதை போட்டுக்கிறேன். அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக. அப்புறம் வந்து இந்த சீஸு, நான் பீஸா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சீஸ் விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவுசெய்து ஸ்டவ்வை ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் மேலாக கிறிஸ்பியாக நடுவில் ஜூஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால் லோவாக வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க போகிறோம். அதனால் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நான் தோசையை பரட்டி போட்டுட்டேன். இது மேலே கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க, அது மெல்ட் ஆகி செம்மையாக வரும். அண்டு இந்த சீஸி தோசை குழந்தைங்க பெரியவங்கன்னு யாருமே எக்ஸப்ஷன் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்பெஷலி உங்களுக்கு குழந்தை குண்டாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசை கொடுங்க. தேங்க்யூ, பாய்.